கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 11/5/2026 திங்கட்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லேவியராகமம் 1:45. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. Be holy, for I am holy. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள கர்த்தர். நாம் தேவனுடைய ஜனங்களாகிய நம்மிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நான் பரிசுத்தராயிருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி. பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு சவால் மிகுந்த ஒன்றுதான். கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவர்களும் கர்த்தருக்காய் வாழ தீர்மானிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் பரிசுத்த வாழ்க்கை வாஞ்சித்து அவ்விதமான வாழ்க்கை வாழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பரிசுத்தாவுடைய உறுதுணை ஒத்தாசை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து நடப்பது இந்த உலக வாழ்க்கையிலே சவால் மிக்க ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் தேவனுக்காய் வாழ்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிற நம்மால் ஆன மட்டும் நம்முடைய பேச்சு, நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனைகள் எல்லாவற்றிலேயும் நாம் பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்துவோம். வேதம் இந்த பரிசுத்தத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்கிற ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் 3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று வேதம் சொல்கிறது. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தராயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 6:3 சொல்கிறது, ஒருவரை ஒருவர் நோக்கி, தூதர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 12:6 சொல்கிறது, சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் பரிசுத்தர், அவர் பெரியவராக இருக்கிறார். ஏசாயா 54:5 சொல்கிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இஸ்ரவேலின் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஏசாயா 57:15 சொல்கிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி 1 பேதுரு 1:16 சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 அங்கே இருக்கிறதான 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் சொல்லுகிற ஒரு காரியம், அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன என்று வேதம் சொல்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி எடுக்கிறோம், எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். ஆனால் எங்களுடைய எண்ணத்தினாலே, நினைவுகளினாலே, பேச்சினாலே, ஸ்பாவங்களினாலே, எங்களுடைய மாம்சத்தின் எண்ணங்களினாலே நாங்கள் தவறுகிறவர்களாய், பலகீனமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோம், பரிசுத்தத்திற்காய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு நாளும்
ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அர்ப்பணமுள்ள வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்து பரிசுத்தாவின் உறுதுணை கொண்டு பரிசுத்தத்தை காத்து நடக்க தேவனை கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்கள், அறியாமைகள், தவறுகள், வீழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து கல்வாரில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே, ஆணிகள் கடாவப்பட்ட கரத்திலிருந்து வடிந்த இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்க கெஞ்சுகிறோம். தொடர்ந்து பரிசுத்தமுள்ள ஜீவிதத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான், ஏமான். நேற்றைய கேள்வியும் பதிலும் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? நூனின் குமாரனாகிய யோசுவா ரூபானியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் பார்த்து சொன்னது. யோசுவா 1:13. இந்த நாளுக்கான கேள்வி, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.